Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்ல சரிங்களா பேங்க் எக்ஸாம்ஸ்ல முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா idioms கேட்டது இல்ல பட் இப்போ 2024 25ல 26லயும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க idioms பொறுத்த வரைக்கும் அதனோட யூசேஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஒரு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு idiom கொடுத்திருக்க 3 sentencesல இந்த idiom எங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க அல்லது இந்த idiom எங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க அல்லது இந்த idiom உடைய மீனிங் எங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த idiom உடைய மீனிங் எங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி idiom உடைய யூசேஜ் வேர்ட் யூசேஜ் எப்படி இருக்கும் அதே மாதிரி idiom உடைய யூசேஜ் அப்படிங்கறது டெஃபினட்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நமக்கு ஹோலி அதுமா சரிங்களா ஹோலியோட ஸ்பெஷாலிட்டி அதுமா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா idioms பார்க்க போறோம் அதுவும் full and full based on colors color based பண்ண idioms என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு rapid fire ரவுண்டா இருக்க போகுது சோ டக்கு எல்லாரும் என்னது ஆன்சர் பண்ண போறீங்க சோ மறக்காம என்ன பண்ணுங்க வேகமா ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா ஈஸியான ஆப்ஷன்ஸா தான் இருக்கும் சோ கேள்வி ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் லெட்டர் டே சரிங்களா ரெட் அப்படிங்கற கலரை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்க்க போறோம் அடுத்து கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் சோ ரெட் லெட்டர் டே அப்படின்றது எதை குறிக்கும் வேகமா சொல்லுங்க A day marked by financial loss, an ordinary working day, a day of great importance or celebration, a government declared emergency day. என்ன சொல்லலாம் ரெட் பார்த்தோம்னா என்ன பார்த்தோம் ஏதோ எமர்ஜென்சி நினைப்போமா அதுதான் இல்ல ரெட் லெட்டர் டே அப்படின்னா அர்த்தம் ஒரு இம்பார்ட்டன்டான டே ஒரு மெமரபிளான டே மறக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு டேவை தான் என்ன சொல்லுவாங்க ரெட் லெட்டர் டேன்னு சொல்லுவாங்க சரிங்களா கொஞ்சம் வேகமா போலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெட்னா என்னப்பா சொல்லலாம் இப்போ இந்த பிளாக் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ரெட்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க ட்ரை பண்ணுங்கப்பா வேகமா ஆன்சர் பண்ணுங்க in a dangerous situation in heavy debt or loss feeling extremely angry surrounded by enemies என்ன சொல்லலாம் so இந்த black அப்படின்ற ஒரு இடியமோ இருந்திருக்கும் சரிங்களா இந்த black அப்படின்றது இருக்கு which means என்னன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ப்ராஃபிட்டபிளா இருக்குது வரவை விட செலவு கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெட்ல இருக்கிறது கடன்ல இருக்கிறது லாஸ்ல போயிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ நம்மளுடைய செலவு வந்து நம்மளுடைய வரவை விட அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம் சோ இந்த பிளாக் அப்படின்னா நம்ம யூசுவலா நெகட்டிவா தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் பட் தட் இஸ் நாட் ரைட் இந்த பிளாக்ன்றது ப்ராஃபிட்டை குறிக்கும் இந்த ரெட்ன்றது என்னது லாஸை குறிக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரெட் ஃபிளாக்னா என்னதுப்பா சொல்லுவாங்களா she is a red flag he is a green flag அப்படின்னு சொல்லுவாங்களா பார்த்துருக்கோமா கேள்விப்பட்டிருக்கோமா சோ சொல்லுங்க பார்க்கலாம் ரெட் ஃபிளாக்னா என்னவா இருக்கலாம் a symbol of political revolution a warning sign of possible danger or problem a sign of celebration or victory an official government notice என்ன சொல்லலாம் ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லும்போது a warning சரிங்களா வார்னிங் மாதிரி ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லும்போது என்னது வார்னிங் பா டேஞ்சர் பா ஏதோ பிரச்சனை பா இப்போ she is a red flag அல்லது he is a red flagனா அவங்கிட்ட போவாதப்பா அவன் ரெட் ஃபிளாக் பா போனா பிரச்சனை தான்ப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரெட் ஐனா என்னப்பா சொல்லலாம் ரெட் கலர் ரெட் பேஸ் பண்ணி idioms பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் ரெட் ஐனா என்ன சொல்லலாம் a sign of extreme anger, a dangerous warning signal, a late night flight that arrives early in the morning, a medical condition that affects, a medical condition affecting vision. என்ன சொல்லுவோம் ரெட் ஐ அப்படின்னா அர்த்தம் கண்ணெல்லாம் அப்படியே செக்கச்சவன்னு என்னது செவந்து போயிருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ கண் எப்போ செவந்து போகும் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் ஆகும்போதா டேஞ்சரஸ் வார்னிங் சிக்னலா லேட் நைட் அதாவது ஃப்ளைட் ஏறுறதும் லேட் நைட்ல ஏறுற மாதிரி இருக்கும் இறங்குறதும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஏர்லி மார்னிங்கா இப்போ 2 மணிக்கு ஏறிட்டு 3:30 மணிக்கு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் ஒழுங்கா தூங்கவும் முடியாது அதுக்கு முன்னாடியும் தூங்க முடியாது அதுக்கப்புறமும் தூக்கம் வராது ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஃபுல்லாக ரெட் கலர் ஐல இருப்போம் ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க ரெட் ஐன்னு சொல்றாங்க சரிங்களா ஓகேப்பா நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க இயர்ஸ் ஆர் பர்னிங் அப்படின்னா என்னப்பா அர்த்தம் இயர்ஸ் ஆர் பர்னிங் அப்படின்னா என்னப்பா சொல்லலாம் easy தான்ப்பா ட்ரை பண்ணுங்க someone is speaking about you in your absence
you are feeling extremely embarrassed, you are listening very attentively, you are becoming angry due to criticism. மற்றவங்க தன்னை பற்றி பேசுகிறதாக, எவனோ என்னை பற்றி என்னமோ பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், காது என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது, யாரோ என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறதா என்னது இயர்ஸ் ஆர் பர்னிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெட் இன் த ஃபேஸ். என்னப்பா சொல்லலாம்? ரெட் இன் த ஃபேஸ். ரெட் இன் த ஃபேஸ், அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக என்னது செவந்து போயிடுறது, ஃபேஸ் ஃபுல்லாக என்னது சிவந்து போயிடுறதுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பீயிங் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்ட்ரீம் ஹீட், becoming very angry or embarrassed, winning after a difficult argument, feeling physically exhausted. என்ன சொல்லலாம்ப்பா? ரெட் கலரில் இருக்கிறதா என்ன சொல்லலாம்? வெரி ஆங்க்ரி ஆர் அஷேம்டு. பயங்கர கோவமாச்சுன்னா மூஞ்சி என்னது செவந்து போயிடும், அல்லது என்னது ரொம்ப அவமானமாக ஃபீல் ஆனாலும் எனக்கு மூஞ்சி அப்படியே செவந்து போயிடும்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், ரெட் டேப். என்ன சொல்லலாம்? ரெட் டேப். ட்ரை பண்ணுங்கப்பா, வேகமாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. A warning sign used in official places, a decorative ribbon used in ceremonies, a confidential government seal, excessive bureaucratic rules and formalities that cause delay. So red tape சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கால் பண்ணி லோன் கொடுக்குறோன்றாங்களா, இப்போ நம்ம வந்து அவங்கள தேடி ஒரு லோன் வேணும்னு சொல்லி தேடி போகிறோன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க? இங்கே சைன் சரியில்லை, அங்கே சைன் சரியில்லை, அங்கே வந்து சித்தப்பா சைனு கோணையாக இருக்குது, மேட்ச் ஆகலை, இந்த கலரில் சைன் பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு என்னது நம்மள அலைய விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு என்ன சொல்லுவாங்க, இதுதான்ப்பா ரூல்ஸ், இதுதான் ரெகுலேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் அலைய விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ரெட் கலரில் இந்த டேப்பை சுற்றி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வெறும் இந்த மூடி வச்சுருந்தா போதும், அது இல்லாமல் டேப்பை சுற்றி இப்போ எல்லா டேப்பையும் எடுத்து அதுக்கப்புறம் திறந்து பார்க்கணும். ஸோ அது தேவையில்லாத விஷயம். அது என்னது, நமக்கு நிறைய நேரத்தை வீணாக்கும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட் டேப் அப்படின்றது என்ன சொல்லலாம்? excessive bureaucratic rules and formalities that causes delay. Option D தான் கரெக்ட். சரிங்களாப்பா? ஓகே டன். roll out the red carpet. என்ன சொல்லலாம்? roll out the red carpet. ரெட் கார்பெட் எப்போ போடுவாங்க? ட்ரை பண்ணுங்கப்பா. ஹோலி ஸ்பெஷல் நம்ம அட்டா 24/7 தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து டபுள் வேலிடிட்டி இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோடு Y350ன்ற கோடு அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக இருக்குது. ப்ரைஸஸ் ஏற்கனவே கம்மியாக இருக்குது, அதில் டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக இருக்குது. சரி, ரோல் ஆஃப் த ரெட் கார்பெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு கிவ் சம்மன் a special and grand welcome, to begin a political campaign officially, to prepare a place for an important meeting, to decorate a hall for a formal event. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், கிராண்ட் வெல்கம். ஸோ ரெட் கலர் ரெட் கார்பெட். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்களா, ரெட் கார்பெட்டில் வந்து இன்றைக்கி நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ரெட் கார்பெட் என்னது ஒரு கிராண்ட் வெல்கம், ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? ஓகே, சி ரெட் அப்படின்னு என்னப்பா சொல்லலாம்? சி ரெட். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம், வேகமாக சொல்லுங்க. To feel embarrassed in public, to become suddenly very angry, to notice a warning sign, to suffer a financial loss. என்ன சொல்லலாம்? See red அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, to feel embarrassed. embarrassed இல்லை, angry. embarrassக்கும் angryக்கும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். See red அப்படின்னா அர்த்தம் அப்படியே பார்த்த உடனே என்னது, அப்படியே பயங்கர கோவம் வருது. சரிங்களா? to become suddenly very angry, திடீர்னு என்னது பயங்கர கோவம் வருதுன்னு சொல்லுவாங்க, see red ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சூப்பர்ப்பா, வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், பெயிண்ட் த டவுன் ரெட். என்ன சொல்லலாம்? பெயிண்ட் த டவுன் ரெட். டவுன் ஃபுல்லா கலர் அடிச்சிடலாமா?
Town full color அடிச்சிடலாமா? To decorate the city for a festival, to protest loudly in public places, to celebrate widely and have an exciting time, to damage public property in anger. So paint the town red அப்படின்னா அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு நல்லா இந்த நைட் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது சரிங்களா. செலிப்ரேட் வைல்ட்லி அண்ட் ஹாவ் அன் எக்ஸைட்டிங் டைம், அதுதான் இது பெயிண்ட் த டவுன் ரெட்னு சொல்லுவாங்க சரிங்களா. லெட்ஸ் கோ அண்ட் பெயிண்ட் த டவுன் ரெட் அப்படின்வாங்க. வா வெளில போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக ஊர் சுற்றலாம், நல்லா என்னது வைல்ட்லி செலிப்ரேட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதா என்னது பெயிண்ட் த டவுன் ரெட்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் அடுத்த கலர் போகலாம், க்ரீன் கலர் சரிங்களா. ஸோ க்ரீன் அரவுண்ட் த கில்ஸ் என்னப்பா சொல்லலாம்? க்ரீன் அரவுண்ட் த கில்ஸ், கில்ஸுங்கிறது ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்குமா? ஸோ ஃபிஷ்ஷுக்கு எங்கிறது இங்கே கழுத்துக்கிட்ட இருக்குமா? ஸோ கழுத்துக்கிட்ட அப்போ என்னது க்ரீன் அரவுண்ட் கில்ஸ்னா அர்த்தம் கழுத்துக்கிட்ட ஃபுல்லாக என்னது க்ரீன் கலரில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கழுத்துக்கிட்ட க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா என்னப்பா அர்த்தம்? Feeling jealous of someone's success, looking sick or nauseated, being inexperienced in a job, showing signs of anger. என்னப்பா சொல்லலாம்? Feeling sick or nauseated அர்த்தம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது அல்லது வாமிட்டிங் சென்சேஷனோட இருக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கிரீன் பெல்ட். கிரீன் பெல்ட் தான் எதப்பா குறிக்கும்? கிரீன் பெல்ட் an area of open land around the city where construction is restricted, a beginner level rank in martial arts, a government scheme promoting agriculture, a forest area reserved for wildlife only. என்ன சொல்லலாம்? green belt. அதாவது ஒரு லேண்டை சுற்றி பச்சை பசேல்னு இருக்குமா? ஒரு லேண்டை சுற்றி பச்சை பசேல்னு இருக்குமா? அதை தான் சொல்லுவாங்க க்ரீன் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ an area of open land around the city where construction is restricted சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் green eyed monster. யாரப்பா சொல்லலாம்? ஹல்க் சொல்லலாமா? green eyed monster ஹல்க் சொல்லலாமா? பென்டன் சொல்லலாமா? அனகொண்டா சொல்லலாமா? A dangerous imaginary creature, a sudden feeling of fear, jealousy or envy, a person who is extremely greedy. என்ன சொல்லலாம்? green eyed monster சொல்லும்போது யாரை சொல்லுவோம்? பொறாமையை தான் சொல்லுவோம், ஜெலசியை தானே சொல்லுவோம், green eyed monster சொல்லுவோம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் green thumb. green thumbனா எதப்பா சொல்லலாம்? சாரி தம்புனா என்னது? கட்டை விரலா? ஓகே கட்டை விரல் கிரீன் கலரில் இருக்குன்னு அர்த்தமா? அப்போ என்ன சொல்லலாம்? a person who is inexperienced in practical work, someone who is very skilled at gardening, a sign of environmental awareness, a habit of wasting natural resources. என்ன சொல்லலாம்? green thumbனா ஓகே சொல்கிறது, பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை, என்னன்னா டேலண்டட் skilled at gardening சரிங்களா. ஸோ கார்டனிங்கில் ஒரு டேலண்ட் அல்லது ஸ்கில் இருக்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் சொல்லுங்கள் பார்க்கலாம். க்ரீன் ஹார்ன். யாரப்பா சொல்லலாம்? க்ரீன் ஹார்ன் என்ன சொல்லலாம்? An inexperienced or new person, a person who loves nature deeply, a stubborn and arrogant individual, a skilled agricultural worker. என்ன சொல்லலாம்? க்ரீன் ஹார்ன் சொல்லும் போது என்னது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு புதிய ஆளை தானே சொல்லுவாங்க க்ரீன் ஹார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் மட்டும் இல்லை, அடுத்து இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் கான்செப்ட்ஸில் இருக்கட்டும், கிராமர் ரூல்ஸில் இருக்கட்டும், ஒகேபுலரியில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்து நமக்கு இன்னிலேருந்து சரிங்களா கரெக்டாக இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிருப்போம். என்னென்னா நம்மளுடைய ஈஸி இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பேட்ச் சரிங்களா. ஸோ தமிழ் பேங்க்னு போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இருக்கும், ஈஸி இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ Y350 அப்படின்ற கோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோலி ஆஃபர்ஸ் அதுவுமா 22% ஆஃபரில் இருக்கும் சரிங்களா. ஸோ இல்லைனா உங்களுக்கு 999 ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் இப்போது ஹோலி ஆஃபர் அதுவுமா Y350ன்ற கோடு அப்ளை பண்ணும்போது
22% ஆஃபரோட 779 rupeesக்கு நீங்கள் இந்த கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 35 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா கான்செப்ட்ஸும் தரவு பண்ணிவிடுவோம். எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும், இங்கிலீஷ் பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போகணும், நிறைய ப்ராக்டிஸ் வேணும், ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஈஸி இங்கிலீஷ் பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹோலி ஆஃபர் அதுவுமா நமக்கு ப்ரைஸஸ் கம்மியாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் செஷன் யாரெல்லாம் இன்னும் லைக் போடலையோ மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம லைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.